ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே வாரிங் ஸ்டேட்ல எபிசோட் 3 தான். மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோர்ந்து போய் அங்க வந்து இருக்கான். ஏன்னா அவன் ஒரு மாதிரி வைல்டு ஃபார்முக்கு போனால, அதனால அவனோட எனர்ஜி அது எல்லாமே அவனோட பாடியை விட்டு போயிடுச்சு போல. ஏன்னா எப்பெல்லாம் அவனுக்கு ரொம்ப கோவம் வருதோ அப்பெல்லாம் இப்படி நடக்குமா. இப்போ என்னோட பாடியில சுத்தமா எனர்ஜி இல்ல, இப்ப எனக்கு சோறு வேணும். ஆனா அதுக்குள்ளேயே முன்னாடி ஏதோ ஒரு வண்டி போற மாதிரிலாம் எனக்கு சவுண்ட் கேக்குதா. அங்க ஏதோ ஒரு வண்டி போயின்னு இருக்கு. லேடிலி, நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நம்ம கூடிய சீக்கிரத்துல அங்க போய் சேர்ந்துடலாம். ஆனா இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இது அந்த மாதிரி இடம்லாம் இல்ல, அதனால நம்ம பயப்படாமையே போலாம். ஆமா, நீங்க என்ன பேசின்னு இருக்கீங்க வெளியில, அதுவா இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் போடுமா. ஓ அப்படியா, ஆனா நம்ம கவலைப்பட தேவையில்ல. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம போக வேண்டிய இடத்த அடைஞ்சதுக்கு அப்புறம் அங்க ரெஸ்ட் எடுக்கலாம் ஜாலியா. இப்படி உங்களாம் சொல்லி இருப்பாங்களா. நம்ம ஜியோ அங்க வரான். ஏய் நல்ல மனுஷங்களே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா இத பாக்குற இந்த தளபதிக்காரன் அப்படியே என் மேல ஏத்திடுறான். ஹேய் நீ வந்து சொல்லு, இந்த மாதிரி யாரு மிஸ் லீய வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. எதுக்கு நீ வந்து இங்க நின்ன, அதாவது எங்களோட டீமை எதுக்கு தடுக்க பார்த்த. அங்க லீயும் கேக்குறாங்க. ஆமா என்ன ஆச்சு, வெளியில ஏதாச்சும் கலவரமா என்ன. அதுவா ஏதோ ஒரு பையன் நடுவுல வந்திருக்கான். அவன் அவனோட உயிரை பணைய வச்சு இதை நித்திருக்கான் தெரியுமா. என்னது உயிரை பணைய வச்சு நித்திருக்கானா, அப்ப அவனுக்கு கண்டிப்பா ஹெல்ப் வேணும். அதுக்காக தான் அவன் நித்துறான் போல. இரு நான் வரேன், ஆனா நீங்க பொறுமையாவே வாங்க. ஆனா அவங்க அவசர அவசரமா போறாங்களா, இதனால லீ வந்து அப்படி கீழே விழுந்துடுறாங்க. அதான் ஆல்ரெடி சொன்னல, இந்த மாதிரி நீங்க பொறுமையா வரணும்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பார்க்க போறாங்க. ஹேய் நீ வந்து என்ன காரியம் பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுமா. கொஞ்சம் விட்டு இருந்தா அவ்வளவுதான், இந்த மாதிரி என்னோட வீலுக்கடியில மாட்டி நீ செத்து போயிருப்ப. உனக்கு என்னதான் ஆச்சு, என்ன வேணும். அது வந்து எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. ஓ எனக்கு புரியுது, அப்போனா இவனுக்கு ரொம்ப பசி எடுக்குது, அதனால தான் இப்படி இவன் பண்ணிருக்கானா. நானும் இவனுக்கு ஏதோ ஜஸ்டிஸ் தான் தேவை, அதனால தான் நித்துறான் அப்படின்னு நினைச்சேன். சரி நம்ம கிட்ட எவ்வளவு ஃபுட் இருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் எத்தனை வந்து இவனுக்கு தந்துரு. நீங்க என்ன சொல்றீங்க, ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி நிறைய பேரை பார்த்தோம், சந்திச்ச எல்லாருக்கும் நீங்க ஃபுட்டை தந்துட்டீங்களா, அதனால இப்போ எதுவுமே மிச்சம் மீதியே இல்ல. அப்போனா நம்ம என்ன பண்றது, நம்ம கிட்டயும் ஒண்ணுமே இல்லையா. இவன் வேற பசியில துடிக்கிறானே. என் கிட்ட ஒண்ணு இருக்கு இப்படி சொல்லிட்டு பின்னாடி திரும்பிட்டு அவளோட செஸ்ட்ல இருந்து ஏதோ ஒண்ணு எடுக்கிறா. ஆனா நீங்க அதுக்காக இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது வந்து உங்க அழகுக்காக வச்சது. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம இப்படியா வைத்தரா. அது பார்த்தா 2 பன்னு. அட பன்னா, இதுவே எனக்கு போதுமே, இது என்னோட பசிய நல்லாவே நிரப்பிடும். நீ வந்து இன்னும் பேசின்னு இருக்க, இந்த மாதிரி இது அழகுக்காக வச்சதுதான். எங்க அப்பா சொல்லுவாரு, நான் இதெல்லாம் வைக்கணுமா என்ன, ஏன்னா உடம்புக்கு வந்து இதெல்லாம் தேவைதான். இருந்தாலும் நம்ம அதுக்குன்னு இந்த மாதிரிலாம் பண்ணல. ஒரு பொண்ணுனா நைஸான பொண்ணா இருக்கணும், அதுக்குன்னு பாடி எல்லாம் நைஸா வச்சுக்கணும், அப்படி எல்லாம் ஒன்னும் அர்த்தம் இல்ல. நம்ம ஹீரோ அந்த பண்ணை தான் ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கான். ஏன்னா அந்த பண்ணை இவ ஆட்டி ஆட்டி பேசின்னு இருக்கா. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோக்கும் அங்க பசி தாங்க முடியல, ஆள் அப்படி குதிச்சிடறான். எனக்கு அந்த பண்ணு வேணும், நான் வந்து ரொம்ப பசியா இருக்கேன். ஆனா இத பாக்குற நம்ம லீக்கு ஏதோ அவளோட நாய்க்குட்டிய பாக்குற மாதிரி இருக்கு. அதோட பேரு தாங்குவாவான். அங்க இதையும் அந்த தளபதி ஆச்சரியமா பார்த்துன்னு இருக்கான். நம்ம ஹீரோவும் அப்படியே தாவி எப்படியோ புச்சறான். ஆளு பிடிச்சக்கு அப்புறம் அதை பொறுமையா சாப்பிட ஆரம்பிக்கிறானா. அந்த பொண்ணுக்கும் இவனை பார்க்கும் போது அவளோட நாய்க்குட்டி தாங்குவா அதோட ஞாபகம் தான் வருது. நம்ம ஜி அங்க என்ன பசியில இருக்கானோ தெரியல. இதுக்கு முன்னாடி அந்த பண்ணி எங்க இருந்ததோ, ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அப்படி அப்புன்னு சாப்பிட்டு இருக்கான். அங்க இன்னொரு வாய் வைக்கலான்னு போவானா, அதுக்குள்ளேயே அங்க இருக்க அந்த தளபதி வந்து கத்திய வைக்கிறான். எவ்வளவு தைரியம் தான் எங்களோட மிஸ்லி, அவ மேலேயே நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க, மரியாதை எழுதுறா. ஆனா அந்த பண்ணை எப்படியாச்சும் சாப்பிடலான்னு பாக்குறானா ஆளு. ஆனா அதுக்குள்ள இன்னொரு 4-5 கத்தி அவனோட தலையை நோக்கி வைக்கிறாங்க. எழுந்துக்கிறியா இல்ல உன்னோட தலைய வெட்டட்டா. இதனால வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் அப்படி எழுதுக்கிறான். நீங்க வந்து கத்தி எடுங்க, அவன் வந்து நல்லவன் தான். இதனால வேற வழி இல்லாம அந்த தளபதியும் அங்க இருக்க சோல்ஜர்ஸும் கத்தி எத்துறாங்க. அங்க ஹீரோவும் நன்றி சொல்றான். ரொம்ப நன்றி உங்க பிரால இருந்து அந்த பன் எடுத்து குத்ததுக்கு. என்ன சொன்ன, இல்ல அது வந்து பிராலா இல்ல, அது வந்து ஒரு பண்ணு தான், பண்ண குத்ததுக்கு ரொம்ப நன்றி. அங்க லீக்கும் இத பார்த்தோன்னே சிரிப்பது. சரி என்னோட பேரு சாங்லி, என்ன நீ என்னோட பேரை வச்சே கூப்பிடலாம், உன்னோட பேர் என்னது. அட நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க மைலேடி, நீங்க வந்து ஸ்டேஞ்சர்ஸுக்கெல்லாம் அப்படியே பேரெல்லாம் சொல்லக்கூடாது புரியுதுல. சரி என்னோட பேரு வந்து ஜீகுங், ஆனா நீங்க பண்ண குத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓ அது இருக்கட்டும், அது பரவாயில்ல. இப்படி சொல்லிட்டு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்களா. அதுக்குள்ள ஹீரோ கத்துறான், கொஞ்சம் இருங்க உங்க கிட்ட ஒண்ணு கேட்கணும். யாங் சிட்டிக்கு தானே நீங்க போறீங்க. உடனே அந்த தளபதிகாரன் கத்தியத்தனை வந்து தலைக்க வைக்கிறான். இல்ல நான் வந்து போறீங்கன்னு கேட்க வரல, அதோட இடம் எங்க இருக்குன்னு கேட்கலாம் தான். ஆமா எதுக்கு நீ யாங் சிட்டிக்கு போகணும், அங்க ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கா என்ன உனக்கு. அதுவா இந்த மாதிரி என்னோட கடனை தீக்கணும், அதுக்காக தான். இப்போ சீன் பாஸ்டுக்கு போது அங்க சில பேர் மாட்டின்னு இருப்பாங்களே, உங்களை ஆளு பயங்கரமா மிரட்டி இருக்கான். ஆமா அந்த பாஸுக்காரன் எங்க இருக்கான், நான் வந்து ஒண்ணுமே பண்ணாதீங்க, அவன் வந்து யாங் சிட்டில இருந்து வந்தவன் தான், எனக்கு அது ஒண்டி தான் தெரியும். ஓ யாங் சிட்டியா, இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோ அவங்க கூட டிராவல் பண்ணானா அதெல்லாம் நம்மளுக்கு அடுத்த ஒரு எபிசோட்ல தான் தெரியும். அந்த பொண்ணு
பொண்ணு எதுக்கு நம்ம ஹீரோவை ஸ்காலர் அப்படின்னு சொல்லிச்சு. அதெல்லாம் நம்ம போக போக ஒரு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் ஒரு வேற லெவல் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.